ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 27/3/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, பிரதோஷம், சிவராத்திரி, மேல்நோக்கு நாள், உலக திரையரங்க தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மீன லக்னம், இருப்பு 2 நாழிகை 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:17 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 9:23 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு இரவு 11 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று காலை 7:11 மணி வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்று காலை 10:14 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 9:23 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:16 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 11 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு இரவு 11 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதேமாதிரி சித்தர் பெருமக்களின் வழிபாடும் தரிசனமும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய குரு பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைக்கி 2 விதமான விசேஷங்கள், பிரதோஷம், சிவராத்திரி, ரெண்டுமே இன்றைக்கி வருது. ரொம்ப விசேஷம். சிவபெருமான் வழிபாடு தான். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் ஆலயம் செல்லுங்கள். கண்டிப்பாக அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கங்க. நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கோ. நிறைய பேர் நந்தீஸ்வரரை கட்டி பிடிச்சிட்டு தன்னோட குறைகளை அவரோட காதில் சொல்லுவார். அதெல்லாம் சொல்ல வேண்டாம், கட்டியெல்லாம் பிடிக்க வேண்டாம். சாதாரணமாக போய் கிட்டக்க சொன்னேல அந்த பகவான் அப்படியே நந்தீஸ்வரர் கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்துருவார். உங்களோட குறைகள்லாம் கண்டிப்பாக தீரும். அதனால் இந்த வழிபாடை பண்ணுங்கோ. அதேமாரி இந்த நந்திகேஸ்வரருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இது என்னென்னா காப்பரிசி. அங்கே கண்டிப்பாக நைவேத்தியம் இருக்கும். கண்டிப்பாக போயிட்டு அதை வாங்கி சாப்பிடுங்கோ. உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிகள்லாம் சொஸ்தமாகிடும். நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி கண்டிப்பாக அபிஷேக திரவியங்களில் உங்களால் முடிந்தது நீங்கள் வாங்கி கொடுங்கோ. அபிஷேகத்துக்கு அபிஷேக திரவியங்கள் உங்களால் எது முடியறதோ அதை வாங்கி கொடுங்க. இளநீர், பஞ்சாமிர்தம்க்கு பழங்கள், இல்லைனாக்க பன்னீர், ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. முடியலையா அருகம்புல் வாங்கி போடுங்க நந்தீஸ்வரருக்கு. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடி இன்றைக்கி அதே சிவராத்திரிங்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு தான். ஸோ இன்றைக்கி டபுள் இது கிடைக்கும் உங்களுக்கு, சந்தோஷம். கண்டிப்பாக அபிஷேகத்துக்கு ஒரு திரவியம் கொடுங்க. அங்கே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படியே வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட மனக்குறைகள் தீரும், உங்களோட உடல் ஆரோக்கியம் பெறும். மற்றபடி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் புதன், சனி மற்றும் சந்திரன், மீனராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே மேஷராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்புங்க சுவாமி. எவ்வளோ நாள் தான் கஷ்டத்துலேயே இருக்கிறது, எவ்வளோ நாள் தான் டென்ஷனில் இருக்கிறது? தூக்கி போடுங்க சுவாமி.
ஆரம்பிங்க இன்றைக்கி வேலையை. ஏன்னா இன்றைக்கி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வேலையை கொடுக்க போகிறார். எதுக்கு? ஒரு உயர்வை கொடுக்கறதுக்காக, ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்காக, ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்காக. அதனால் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக வேலை செய்யணும். அதுக்கு உண்டான ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறணும். சரியா? அடுத்தபடியாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையுங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனதில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், லாபம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அப்பப்பா சும்மா அதிருதில்ல, அப்படியே பரபரப்பாக இருக்கக்கூடிய நாளுங்க. இன்றைக்கி ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களோட சகாயாதிபதி. முயற்சிகள் வெற்றி 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 மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி பரபரப்பாக ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில். அதனால் எல்லாரையுமே அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சாதாரணமாக ரிஷபராசி அன்பர்கள் அனுசரித்து போகிறதுக்கே பிறந்தவங்களாக இருக்கும். அதனால் அனுசரித்து போயிடுங்க, நிம்மதியான பொழப்பு. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கலாம். ஏன்னா திடீர்னு உறவினர்கள் வரலாம், நண்பர்கள் வரலாம். அதனாலே கொஞ்சம் பொறுப்புகள் தேடி வரும். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்களை 2 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் இருக்கிற கவலைகள் சற்று ஓய்வெடுக்கும் நாள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சந்திராசிரமம் விலகியாச்சு. கொஞ்சம் சந்தோஷம் வர ஆரம்பிச்சுடுத்து. முகத்திலே ஒரு தேஜஸ் தெரியறது. கரெக்டாக? அடப்போங்க சார், ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கேன். கண்டிப்பாக குழப்பம் இல்லாத யார்? அதனால் ஆனாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். போட்டியாளர்கள் விலகி ஓடுவார்கள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சாதாரணமாகவே நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஆனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட ராசிநாதன் அப்படிங்கிறனால ரொம்ப பாடாப்படுத்த மாட்டார். இருந்தாலும் லைட்டாக அப்படி ஒரு படுத்துட்டு தான் போவார். சரியா? அதனால் நம்ம கவனமாக இருந்தால் போகிறோம். எந்த விஷயத்தில், பேசுகிற விஷயத்தில் அடுத்தவங்க மனசில் டக்குன்னு ஏதாவது இது பண்ணணும், பேசாமல் இருக்கணும், கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம், உணவு கட்டுப்பாடு, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி அப்படியே ஜாம்னு இருக்கலாம். அதுமாதிரி உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுங்க. சக வியாபாரிகள் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து அப்படியே தட்டி கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம், குதர்க்கமான பேச்செல்லாம் வேண்டாம். சரியா? அதேமாரி இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லை போகணும்னா திட்டமிடல் அவசியம். அதேமாதிரி நீங்கள் அந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6.
சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். ஆனால் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு, இந்த சந்திர பகவான் சனீஸ்வர பகவானும் 7ஆம் வரை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருப்பேன், கொஞ்சம் கோபமாகவும் இருப்பேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவனோட அவசரமைக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாரி கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் முறியடிக்கப்படும் என்றாலும் கவனம் அவசியம். சக நண்பர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் இருக்கலாம், அதனால் அவளெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் தலையிட வேண்டாம். அதேமாரி அக்கம் பக்கத்திலான அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஆன்மீக விஷயங்கள் தான் உங்களை காப்பாற்றின்னு இருக்கு, புரியுதா? அதனால் இன்றைக்கி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக ஒரு மன நிறைவை கொடுக்கும். கோவில்களுக்கு சென்று வருவீர்கள், அதன் மூலமாக நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 பிட்டு பச்சை கற்பூரம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அர்த்தாஷ்டம சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்றாலும் திட்டமிடல் அவசியம். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக இருப்பதோடு வேலை பளுவும் அதிகரிக்கலாம். இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி கருத்து ஒற்றுமை கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அடி தூள் கிளப்பி போயிட்டே இருக்க போகிறீங்க. ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துன்னு இருக்கார். சில பேர் புணர்ப்பு தோஷம், என்ன பிறந்த குழந்தைக்கு தான் புணர்ப்பு தோஷம், இந்த மாதிரி சேரும்போது மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அவ்வளோதான்.
மற்றபடி பிரச்சனையெல்லாம் இல்லை. எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், முயற்சிகள் வெற்றியடையும். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து அதிரடியான முன்னேற்றத்தை காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுட்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக அவங்க இஷ்ட தெய்வத்தை அப்படியே வேண்டிட்டு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் வெளியில் காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக வெளியில் போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் குழப்பத்தோட ஒரு வருமானம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அவர் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் கூடவே சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம், அதே சமயம் ஒரு வருமானம், இந்த மாதிரிலாம் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். சில பேர் மூலமாக சில குழப்பங்களும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி ஓரளவுக்கு பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு, கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். அதேபோல் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புது மனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். சொத்து சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதை மகிழ்விக்க செய்யும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சங்கிறத விட நான் ப்ரீகாஷனாக சொல்லுவேன், எச்சரிக்கையாக கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார், அதே சமயம் சனீஸ்வர பகவான் இருக்கார். என்ன அதனாலேயே கொஞ்சம் குழப்பம் நிறையாவே இருக்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுறது நல்லது. அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது. சரியா? தோம் தோம் அப்படின்னு நடந்துக்கூடாது. பொறுமையாக செய்யுங்க, வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்கும். அதனால் வாழ்க்கை துணையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. சரியா? கரெக்டாக? ஏன்னா அனுசரித்து போகிறதா நல்லது. அனாவசியமான தர்க்கமெல்லாம் வேண்டாம். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்களில் சற்று தொய்வு ஏற்படலாம். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ராசிக்குள் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் கூட்டணி இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷம் செலவு, சந்தோஷம் செலவு. ஏன் அப்படின்னா அயனசேன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருக்கார். சனீஸ்வர பகவான் 7.5 சரியா ஆரம்பிச்சுடுத்த விரைய சனி. அதே சமயம் இந்த விரைய சந்திரனும் வந்துடுறார். ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட செலவுகளை சமாளிக்க போராட வேண்டி வரும். சில பேருக்கு இந்த பேங்க் பேலன்ஸ் சர்ன்னு குறையும். ஏதாவது ஒன்று அவசியமாக ஏதோ வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மிக்ஸி ரிப்பேர் ஆகிடும். என்ன உடனே உங்கள் வாழ்க்கை துணையை கூப்பிட்டு ஏங்க இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. செலவு தானே, டக்குன்னு ஒரு சின்ன செலவு. இப்படி ஏதாவது ஒரு வரும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் அதிக நெருக்கம் காட்டுவார்கள். இன்றைக்கி
மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.